I see people going back to their ex. Sometimes we know that's not healthy relationship, but still we crave to go back to our ex. ரொம்ப ஒரு டார்ச்சரஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அந்த டார்ச்சர் அனுபவிக்கும் போது இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபைட் அப்படின்னுவீங்க. வெளில வருவீங்க. வெளில வந்தோடனே எல்லாம் புதுசா இருக்கே, திருப்பி இங்கே போயிடலாம். எனக்கு ஜாலியாக படத்துக்கு போகணும், ஒன்றா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஏட கேண்டில் லைட் டின்னர் ஃபார் மீ, இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரும். பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் கிரேவிங் தட் டோபமைன் ஹிட். தென் யூ ஹேவ் அக்ரெஷன், ரைட்? ஹவு கேன் ஐ வேஸ்ட் so many years with this person? Social media also plays a very culprit role where we can easily access our ex. நம்ம இல்லாமல் இவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்களோ அப்படின்ற அந்த லைக் சோஷியல் மீடியா மூவ் ஆன் ஆகிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணதோ அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளை இன்னும் ஹர்ட் பண்ணும். அந்த ஹீலிங் ப்ராசஸை டிலே பண்ணி விட்டுட்டு வரும். ஹீரோஸ் வில் பி லைக் அ ப்ளே பாய், பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு லவ் வரும்போது தே வில் பி வெரி டிவோட்டட், வெரி அப்சஸ்ட், அண்ட் ஆல் தி கேர்ள்ஸ் வேர் லைக் எனக்கு இப்படி தான் ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி. Are you in love with a person or are you in love with the story of being with the person? Hi Health Guru viewers, we have Avinash with us. He is a psychologist. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நார்சிசம் பற்றிலாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து we are going to talk about relationship, breakups, திருப்பி போய் எக்ஸ்கிட்டே போய் ஏன் வந்து நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் அவினாஷ். ஹலோ, வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தோன்னா இன் ரிலேஷன்ஷிப் இன் ஜென்ரலி ஐ சி எந்த அளவுக்கு லவ் இருக்குதோ அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் பிரேக்கப்ஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். And at the same time, I see people going back to their ex. Okay, maybe they miss them, they love them, or sometimes we know that's not healthy relationship, but still we crave to go back to our ex. Why is that so? So, இது வந்து நம்மளோட மூளை வந்து it's an incredibly intelligent organ, but it is also incredibly lazy. ஓகே, புதுசாக ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம வந்துட்டு அது நம்மளை மூவ் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட் தேவைப்படும், ரைட்? ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் 4 முறை பண்ணியிருந்தோன்னா டைரெக்டாக நம்மளை ஈஸியாக அங்கே கூப்பிட்டு போகும், ரைட்? ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, த பேசிக் ரீசன் இஸ் ஃபெமிலியாரிட்டி, ரைட்? யூ ஆர் மோர் லைக்லி டு மூவ் டுவர்ட்ஸ் திங்ஸ் தட் யூவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் தென் சம்திங் தட் இஸ் நியூ. ஸோ இதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டார்ச்சரஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அந்த டார்ச்சர் அனுபவிக்கும் போது இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க, ரைட்? நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபைட் அப்படின்வீங்க. வெளில வருவீங்க. வெளில வந்தோடனே எல்லாம் புதுசாக இருக்கே, திருப்பி இங்கே போயிடலாம், right? So again, you're seeking that familiarity and you're going back into it. This is the most fundamental. There could be nuances to it, there are, right? But ரொம்ப simplify பண்ணனும்னா it's definitely familiarity is the factor. Okay, we know that's a familiarity. Then how can we break that pattern? Because most of the time we don't go back to our ex-ன்றதை தாண்டி breakup. Okay, அந்த breakup-க்கு அப்புறம் most of them don't அந்த ரியலைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கப்லேயே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறது கிடையாது. தே ஹேவ் மல்டிபிள் பிரேக்கப்ஸ், தே கோ பேக் அகெயின். அண்ட் வென் டஸ் தட் பாயிண்ட் இதுக்கு மேலே மோர் தென் ஃபெமிலியாரிட்டின்றதை தாண்டி திஸ் இஸ் இனஃப்ன்றது ஹவு வி வில் ரெக்கக்னைஸ், ஹவு வி வில் ரியலைஸ் தட்? ஸோ பொதுவாக வந்து திஸ் இஸ் இனஃப் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்துட்டு லைஃப் லாங் கேஆட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே இருந்துருவாங்க. ஆமாப்பா இது இப்படி தான் நான் வாழ்க்கையை ஓட்டுறேன், அதே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, அண்ட் தேல் பி நார்மல் வித் இட், ரைட்? சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷம் அடிச்சுக்குவாங்க, அண்ட் தே வில் நோ இப்போ சண்டை போட்டாலும் தேவ் ரீச் தட் ஸ்டேஜ், ரைட்? பட் இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு யூ ஆர் அப்சர்விங் அண்ட் you want to know that okay இவங்க உண்மையிலே அபியூஸ் தான் பண்ணுறாங்களா இல்லை மேபி they are having a bad day அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்துட்டு டாக்டர் ரமணி துருவசுலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ ஐம் a big fan of hers. She's done a lot of research on narcissism particularly. அவனோட எல்லா புக்ஸையும் நான் ரிகரஸாக ரீட் பண்ணுவேன். அவங்க வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. Once is a blip, twice could be coincidence, third time it's a pattern, fourth time must be consequence.
right? அதுக்கு மேலே if you pull yourself down, you need to work on your own self-esteem. Okay. Because you're defining yourself with that relationship. Okay. So they are ready to face the consequence. அதுக்கப்புறம் தான் தெரியும் like right. You should they not know. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நிறைய இது ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும், ரைட்? ஸோ இது ஒரு பெரிய ரிசர்ச், ரைட்? கண்டிஷனிங் அப்படின்னு இருக்குது, ஓப்ரான் கண்டிஷனிங் அப்படின்னு. ஸோ இதில் என்ன நடக்கும்னா இந்த ரிசர்ச் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் கோரிலேட்டட் வித் ரிலேஷன்ஷிப்ஸ். பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, இதில் ரேட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காரு, ரைட்? அந்த பட்டன் அந்த ரேட் புஷ் பண்ணும்போதெல்லாம் ஒரு பெல்லட் வரும், ரைட்? திங்க் ஆஃப் இட் அஸ் யுவர் பிரெட் க்ரம். ஓகே, பெல்லட் வந்து விழுந்தோடனே சாப்பிடும். ஸோ இந்த ரேட்டுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பட்டன் அழுத்தும் போதெல்லாம் எனக்கு பெல்லட் வரும் அப்படின்னு. ஸோ அது போய் திருப்பி அது பசிக்கும் போதெல்லாம் போய் அழுத்தும், பெல்லட் விழுந்துக்கிட்டே இருக்கும், அது சாப்பிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த பெல்லட் எப்போ வருதுன்றதை ரேண்டமைஸ் பண்ணி விடுவார் அவர். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு 10 முறை அது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுதுன்னா ஒரு முறை அந்த பெல்லட் விழும். ஸோ now it becomes like gambling. It's the same effect you have in gambling, right? கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறாங்கல்ல, ஒரு 10 முறை லூஸ் பண்ணுவாங்க, ஒரு முறை ஜெயிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது you start negotiating. So you start being like, next time I'm gonna win, next time I'm gonna win, this time when I go back things will be different. தெரியுதா உங்களுக்கு எப்படி வருதுன்னு? ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கும்போது நீங்கள் அந்த பிரேக்கப் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த டோபமைன் ஹிட்ஸ் ஆஃப் ஆல் த ஹைஸ் இந்த ரிலேஷன்ஷிப். நான் ஜாலியாக படத்துக்கு போகணும், ஒன்றா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஹி ஹேட் அ கேண்டில் லைட் டின்னர் ஃபார் மீ, இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரும் பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் கிரேவிங் தட் டோபமைன் ஹிட், ரைட்? அண்ட் டோபமைன் இஸ் at its peak when it hits you when you are anticipating a reward, right? So இதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா you are anticipating that this time it's going to be different, okay, right? So it becomes a deadly loop for you. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்லுவேன், தெரப்பியூட்டிக் செட்டிங்கில் நிறைய இது இருக்குது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு லேமேன் வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அவேர்னஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஐ நீட் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் பிஃபோர் my my patterns start controlling me, right? This is what I would say. I should control myself before my patterns start controlling me, right? And the mari ஒரு thought process vechittu they should say, okay, this relationship is very difficult, I am not qualified to be with this person, right? In a narcissist they'll be very grandiose, right? Let me move out. But somewhere sometimes it is genuinely we will miss the person we have loved, or familiarityக்காக தான் நம்ம திருப்பி அவங்கள்ட்ட போகிறோமா அப்படின்ற அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியாது. How can we know the differentiation? Okay, so missing is something that can happen with anybody, right? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 1 month தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விட்டு போகும்போது you will miss them, right? So same, you will miss the person, right? And அதுக்காக தான் வந்துட்டு you will go through some amount of grief as well. When breakup is a grief, yeah, and you will have to go through the entire grieving process. The entire 5 stages of grief you'll have to go through. What is right? that? So you have denial, right? எனக்கு இது நடக்குதா, உண்மையிலே நடந்துருச்சா, did I really walk out of the relationship, right? அப்படி கூட இருக்கலாம். Then you have aggression, right? How can I waste so many years with this person, right? Then you go through bargaining, day vandirra paavanda parvalada, right? Bargaining. Then you go through depression. You'll be like very you'll go through your standard, the anhedonia, feeling sad, feeling guilty, low, the depression, and finally you'll be like mudinjicha, acceptance. So you will go through all 5 stages. You must go through இதே ஆர்டரில் தான் வரும்னு இல்லை, எல்லாருக்கும் டிஃப்ரெண்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ டினையல், அக்ரெஷன், பார்கெனிங், டிப்ரெஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். இந்த ஸ்டேஜ் நீங்கள் வாக் பண்ணி வெளில வந்துட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் மச் பெட்டர். யூ வில் ஸ்டார்ட் புல்லிங் யுவர் செல்ஃப், யூ வில் ஸ்டார்ட் பில்டிங் யுவர் செல்ஃப். பட் தட் ஹோல் ப்ராசஸ் இஸ் வெரி மெஸ்ஸி. Yeah, that's very messy, and I see lots of people going in loop and loop in this grieving process. நீங்கள் சொன்னீங்க இது எப்படி வேணாலும் நடக்கும்னு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நடக்குது, அப்புறம் 3rd பாயிண்ட் நடக்குது, அப்புறம் திருப்பி 1st பாயிண்ட் நடக்குது, அப்புறம் 2nd பாயிண்ட் நடக்குது, இப்படி இட்ஸ் இன் அ லூப்.
And in the process the last stage is accepting this is what happened. அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி lots of people losing themselves, like that could be very like நான் சொல்கிறது வந்து alcoholic behavior-ஆக இருக்கலாம், they lose their identity-ஆக இருக்கலாம். இல்லை, that is very difficult actually to see. Correct. Exactly. So maladaptive pattern, right? So அவங்களுக்கு வந்துட்டு again it has that make it stop element, right? I'm constantly thinking about this person. எனக்கு வந்துட்டு I need a relief from this. So அதனால வந்து ஒரு maladaptive behavior ஒன்று எடுத்துக்கலாம், right? Alcohol, substance use, right? ஸோ இந்த மாதிரி maladaptive behaviors அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டா இன்னும் கஷ்டம். இட் கைண்ட் ஆஃப் adds to the whole thing. அவங்க நினைப்பாங்க நான் குடிச்சா ஐ ஃபீல் ரிலாக்ஸ்னு. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்கோஹால் will only depress you even more because next day அந்த ஹேங் ஓவர், அப்புறம் அந்த ஹேங் ஓவரோட சேர்ந்து இந்த டிப்ரெஸ்ட் ஃபீலிங்ஸ், இந்த க்ரீஃப், இது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அடிக்கும். ஓகே, ரைட்? ஸோ அதை நீங்கள் திருப்பி மறக்கிறதுக்கு இன்னொரு டைம் நீங்கள் ஆல்கோஹால் எடுப்பீங்க. ஸோ தென் இட் டர்ன்ஸ் இன்டு அ டெட்லி லூப், டெட்லி சைக்கிள், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இஃப் யூ டோன்ட், உங்களுக்கு வந்துட்டு உங்களை சூத் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இதை வந்துட்டு நீங்கள் சொந்தமாக, சில பேர் சொந்தமாகவும் they'll go through a phase. அந்த ஃபேஸில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் குடிப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக பார்ட்டி பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு வெளில இருப்பாங்க, ரைட்? இந்த மாதிரி நிறைய இருக்கும். they'll go to the extreme of the other side but they'll come back to the baseline, right? அப்படியும் மக்கள் இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி போய் மாட்டிட்டு they will not be able to release themselves from it. ஒரு கிரீஃப், அந்த கிரீஃப் அட்டாச் பண்ணியே substance abuse, maladaptive behaviors in general, இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ரேஜ் ஓவர் ஸ்விங் இருக்கு. அதுவும் எல்லாரும் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது, ரைட்? அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போனாங்கன்னா டெஃபினெட்லி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இஸ் ப்ராபப்ளி தி ஒன்லி வே டு சேஃப்லி அண்ட் ப்ராப்பர்லி come out of. Yes. Okay. என்னதான் வந்து we know that we have to go through all this process and all. The social media also plays a very culprit role where we can easily access our ex. ஆர் அந்த பிரேக் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மளை தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஹார்ன் பண்ணுறதுக்கும், நம்ம இல்லாமல் இவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்களோ அப்படின்ற அந்த லைக் சோஷியல் மீடியா மூவ் ஆன் ஆகிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணதோ அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? கட்டாயமாக, ரைட்? ஸோ see, நீங்கள் வந்துட்டு you need to move forward, ரைட்? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா you need to move forward and நீங்கள் வந்துட்டு you need to generally reach a phase where you can look back and say it happened, I learned, right? It was a learning. ஆனால் எனக்கு வந்துட்டு in front of me எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது and I want to embrace it and continue moving forwardனு இருக்குது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவாங்க, திரும்ப போயிட்டு பார்த்துட்டு இன்னொருத்தங்களோட சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது திருப்பி அதே எஃபெக்ட் தான், அங்கே போட்ட பேண்டேடை ரிப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஒரு அடி பட்டுடுச்சுன்னா அதை வந்து போக் பண்ணி ப்ரோட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஊண்டை வந்துட்டு நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு விடணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இது பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது நம்மளை இன்னும் ஹர்ட் பண்ணும். அந்த ஹீலிங் ப்ராசஸை டிலே பண்ணி விட்டுட்டு வரும். Yeah, I was about to ask, அந்த grieving process இன்னும் வந்து அது டிலே பண்ணுதோ, அது பார்த்து அதனால தான் இந்த லூப்லயே அவங்க மாட்டிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டா. ஏன்னா என்ன நடக்கும்னா வந்துட்டு இட் will reach a point where அந்த பர்சன் எதனா பண்ணுவாங்க, ரைட்? அண்ட் we are creatures of pattern, ரைட்? உங்களுக்கு பண்ண கேண்டில் லைட் டின்னரை இன்னொருத்தங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பார்ப்பீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு you will no longer be able to control. நீங்க டெக்ஸ்ட் பண்ணி சண்டை போடுவீங்க, ரைட்? So where is the healing in all of this? Right. So and the madri like some people genuinely will fight for the relationship. Sometimes we are scared to let go the relationship. Are we really fighting for the relationship or are we scared? அது எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி this is enough or this I have to put an effort and I have to take it back அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? Ask yourself this question. Are you in love with a person? Or are you in love with the story of being with the person? Okay. Right? So, நீங்கள் ஒரு பர்சன் கூட லவ்ல இருந்தீங்கன்னா
you will be very easily able to understand whether is நீங்க டெஃபினட்டா வந்துட்டு more than halfway you will walk in that relationship, right? And அவங்களும் வந்துட்டு if it's reciprocal they will also meet you halfway. ஆனா நீங்க வந்துட்டு if you're in love with the story of a relationship, அதாவது நம்ம மைண்ட்ல நம்ம வந்துட்டு வாட் இஃப் சினாரியோஸ் கிரியேட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இம்மீடியட்டா வந்து வாட் இஃப் சினாரியோஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஐ வாண்ட் டு டூ திஸ் வித் திஸ் பர்சன், ஐ வாண்ட் டு டூ தட் வித் திஸ் பர்சன், இந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சேசிங் தோஸ் சினாரியோஸ் and let's say that person is maybe avoidant in nature, right? அது உங்களை தான் கஷ்டப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்கணும். ஓகே, இது நான் பில்ட் பண்ணிக்கிற சினாரியோஸா, அதனால தான் வந்துட்டு இப்படி ஆகுதா, இல்லை இஸ் தட் பர்சன் ஜெனரலி கம்மிங் half way to meet me? ஏன்னா அவங்க வந்து half way உங்களை மீட் பண்ண வரலன்னா then it's a one way road and it will never lead to a long term successful relationship. Okay, you have told about in the grieving process, and though we stuck in the loop, we go back to our exes, everything. When do we actually know that giving another chance to this relationship, or illa idoda idu podum அப்படின்றதுக்கு ஏதாவது சைன்ஸ், ஹிண்ட், I'm done அப்படின்றதுக்கு எதனா இருக்குதா, or an advice that this is enough? I would say it differs from person to person, but anytime உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அண்ட் அவங்க வந்துட்டு உங்களுடைய பவுண்ட்ரிஸை வந்து வயலேட் பண்ணிட்டு வராங்க, தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். another aspect is நீங்கள் தான் எல்லா எஃபர்ட்டும் போடுற மாதிரி இருக்குது, அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறதில்ல, தட்ஸ் அ செகண்ட் ஆஸ்பெக்ட். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் வந்துட்டு either or and right, whatever works, right? இருந்துச்சுன்னா I think it's more of a one-sided story where நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறதும் வந்துட்டு டஃபாக, I mean it will not end well for the relationship. Okay, we see lots in social media couple goals வந்து இப்படி தான் இருக்கணும், சோஷியல் மீடியா இருக்கலாம், நிறைய படங்கள் வந்து they are setting இப்படி இருக்கணும். எஸ்பெஷலி இன்னைக்கு கொரியன் மூவிஸ்லாம் நிறைய வந்து இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. people have high standards, everything are there, but when it comes to real life sometimes it doesn't matches that. So what do we expect in real life? ஒரு லவ்ல இப்படி தான் இருக்கும் அப்படின்றது, வாட் இஸ் தட்? யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன வேணும்னு பார்க்குறீங்க, ரைட்? ஆர் யூ லுக்கிங் ஃபார் somebody as a companion for your life? சில பேர் வந்துட்டு they'll want a trophy, ரைட்? அவங்க வந்துட்டு சரி ஐ நீட் somebody with me, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்துட்டு வீட்டில் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, ரைட்? ஸோ இட் கேன் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அண்ட் சில பேர் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஐ வாண்ட் டு சூத், ரைட்? பிரேக்கப் நடந்திருக்கு, ரைட்? நான் தனியாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஐ rather be with someone அப்படியும் பார்ப்பாங்க. பட் ஐ வுட் ஆல்வேஸ் சே ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது look for a relationship when you want a companionship, right? not because உங்களுக்கு வந்துட்டு ஒரு you lack something and you want to fill that void. அந்த மாதிரி ரீசனுக்காக ரிலேஷன்ஷிப் பார்க்கக்கூடாது. பட் ஆனால் see, we have been culturally raised in a certain way. பட் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி படங்களோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் போஸ்ட் பண்ணுறதை பார்த்து we are setting our standards high, right? Sometimes I think that that's okay to set our standards high, because அது இப்போ எங்கள் அப்பா அம்மா ஒரு மாதிரி, எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, பட் அதை விட எனக்கு பெட்டராக என்னோட பார்ட்னர் ட்ரீட் பண்ணுன்றது, since I don't have access to any other's home directly, எனக்கு மீடியா தான் வந்து ஓகே இந்த பையன் வந்து அந்த பொண்ணை அப்படி பார்த்துக்கிறான். இப்போ ரீசெண்டாக அந்த ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்தது. ஹீரோஸ் வில் பி லைக் அ பிளே பாய், பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு லவ் வரும்போது தே வில் பி வெரி டிவோட்டட், வெரி அப்சஸ்ட், அண்ட் ஆல் த கேர்ள்ஸ் வேர் லைக் எனக்கு இப்படி தான் ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி தே ஆர் சம்வேர் ரேசிங் த பார் ஹை. ஓகே, தட் ஆக்சுவலி பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு எவால்வ், லேர்ன், பட் சம்வேர் தேர் இஸ் அ மிஸ்மேட்ச். பட் ஆனால் அப்படி பார்த்து
ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிறதுன்றது ஓகேவா? பிகாஸ் அங்கே தான் எங்கேயோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கான்ஃப்ளிக்ட் வருதோன்னு எனக்கு தோணுது. நோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதனால வந்துட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட் வரலாம். சோஷியல் மீடியா கேன் பி அ வெரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியர், ரைட்? ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் யூனோ நம்மளுக்கு வந்துட்டு அவங்க தே ஆர் க்யூரேட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு படம் காட்டுறாங்கன்னா கூட அதில் வந்துட்டு they are showing you a glimpse of a what if situation, right? In the what if situations la நம்ம accumulate பண்ணிட்டு வந்தோம்னா we'll end up starting to narrate a story in our mind with, you know, ourselves as actors in it, right? And இந்த மாதிரி நடக்கும்போது ரியல் லைஃப் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது, right? We have zero control over another human being, இல்லைங்களா? எவ்வளோ பேர் வந்துட்டு you assume you have control, but you don't, right? இன்னொரு ஹியூமன் பீயிங் they have the gift of free will, right? அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். 4 வருஷமா அவங்க கூட ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு நாள் வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம். there's a possibility, right? So social medias are definitely impacting. ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா it's in many cases it can build a false narrative inside your mind. அண்ட் அந்த நரேட்டிவ் மாதிரி தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் there's a lot of permutation combination. அங்கே உங்களுக்கு ரியல் லைஃப்பில் சினிமாட்டோகிராஃபர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, ரைட்? ஆக்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறதில்ல, ரைட்? ஸோ there's so many variables that you will have to account for. And talking about this, like in a relationship in கூட இல்லை, when a person is very much obsessed and so much in love with a person, sometimes there will be a difference between limerence and love, right? How do we differentiate it? நான் obsessed-ஆ இருக்கேன், this is love அப்படின்னா, இல்லை வந்து இல்லை that's different அப்படின்னா, how do we differentiate it? What is it? So if you're obsessed, it's not love. Okay. Right? Okay. If you're obsessed, if you're constantly thinking about that person, that is not love. Right? Love is very secure. Love is when there is trust. Love is when you know you have your space, they have their space, and you get to come together when you want to, right? Okay. Limerence on the other hand. So let's limerence na enna paakalame. Limerence வந்துட்டு நம்ம ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம மைண்டில் வந்து கதைகள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த இண்டிவிஜுவலை வச்சு. ஸோ இட் ஆல் டைஸ் இன், ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு நம்ம இந்த வாட் இஃப் சினாரியோஸ், வாட் இஃப் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறோம் நம்ம மைண்டில். அண்ட் வி ஸ்டார்ட் பில்டிங் ஒப்சசிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த இன்னொரு பர்சன் கிட்டேருந்து. ஸோ நிறைய பேர் லிமரன்ஸில் என்ன நடக்கும்னா காலைல எழுந்துக்கும் போது they'll wake up looking, first thing they'll do is look at the phone. அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கா அப்படின்னு, ரைட்? அவங்க வந்துட்டு பார்க்குற படத்துலலாம் வந்துட்டு இந்த இண்டிவிஜுவலை வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டு வருவாங்க, ரைட்? அவங்க கேட்குற பாட்டிலெல்லாம் வந்துட்டு இந்த இண்டிவிஜுவலோட ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வருவாங்க, ரைட்? ஸோ லிமரன்ஸ் இஸ் வென் யூ ஆர் ஒப்சஸிங் ஓவர் தட் பர்சன், ரைட்? இன் அ வெரி அன்ஹெல்தி மேனர். சில பேர் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு தேவையான அந்த சந்தோஷம் எனக்கு இந்த தாட்ஸ்லேருந்தே வருது அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் நாட் ரியாலிட்டி, ரைட்? அண்ட் இன் த ப்ராசஸ் யூஆர் டூயிங் ஸோ மச் வேர் யூர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ அதுதான் லிமரன்ஸ். அகெயின், லிமரன்ஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் லவ். Limerence can have elements of infatuation in it, definitely, but limerence tells us something different, right? Okay. It is usually, limerence into it can usually be a product of intermittent reinforcement. Okay. So intermittent reinforcement அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஸ்டேபிளாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணல, ரைட்? அப்பப்போ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அப்பப்போ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, ரைட்? அந்த இன்ஸ்டெபிலிட்டி வரும்போது நீங்கள் வந்து கேம்பிளிங், அந்த ஸ்லாட் மிஷின் 10 முறை நீங்கள் அந்த ஸ்லாட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு முறை ரிவார்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ நிறைய பேர் அதுக்கு ஹுக் ஆகிடுவாங்க. இந்த முறை எனக்கு ரிவார்டு வரும், இந்த முறை எனக்கு ரிவார்டு வரும், இந்த முறை எனக்கு ரிவார்டு வரும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவாங்க, அனுப்பிச்சிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புவாங்க, ரெஸ்பான்ஸ் வராது. 3வது டெக்ஸ்ட் அனுப்புவாங்க, ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் அப்பப்போ ரிவார்டு வர்றதுனால யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ஹுக்ட். So that's a game the dopamine in your head is playing. Okay.
ரைட் ஸோ அந்த ரிவார்டு இந்த டைம் ரிவார்டு வருமான்ற அந்த ஆன்டிசிபேஷன் இருக்கு பாருங்க, தட் இஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர் தென் ஆக்சுவல் ரிவார்ட் இட் செல்ஃப். அந்த ஆன்டிசிபேஷனுக்கு யூ ஆர் ஃபாலிங் ப்ரே, அதுதான் லிபரன்ஸ். பட் when you are telling this, like எனக்கு வந்து ஒரு கொஷின் வருது, அந்த ஆன்டிசிபேஷன், அந்த அன்சர்டனிட்டி வந்து இட்ஸ் ஆல்சோ அ பேட்டர்ன் பிகாஸ் ஆஃப் த சைல்ட்ஹுட் ட்ராமா ஆர் இல்லையா? நிறைய ஆங்ஷியஸ் அட்டாச்சர் ஆர் கைண்ட் ஆஃப் திஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஹெல்த்தியான லவ்வே அமையாதா? லைக் பிகாஸ் தே கோ இன் டு தட் பேட்டர்ன் ஒன்லி. இந்த லிமரன்ஸ் இருந்தாலே போதும், அந்த கொஞ்சோண்டு இருந்தாலே போதும்ப்பா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி they will get satisfied. How do they get into a healthy love life? So there's something called as earned secure attachment, right? So earned secure attachment is when நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேபிள் ரிவார்ட் கொடுக்குற மக்களை பார்த்தீங்கன்னா போராக இருக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்குற மக்கள் கிட்ட தான் நீங்கள் போவீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு இந்த டோபமைன் ஹிட் தராங்க, ரைட்? ஹெல்த்தியாக சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு குஷியாக இல்லை, ரைட்? சாக்லேட் தான் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் சாக்லேட் இஸ் அன்ஹெல்த்தி இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் அட்லீஸ்ட், கரெக்ட்? ஸோ தட் இஸ் வேர் நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் எஃபர்ட் போட்டால் கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் வந்து சரி இதுதான் லிமரன்ஸ், ஐ நீட் டு கேட்ச் மை செல்ஃப், நான் இதை பற்றியே ஒரு ½ அன் ஹவர் யோசிக்கிறதுக்கு லெட் மீ கோ டூ சம்திங் எல்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, சூதிங் டெக்னிக்ஸ் இருக்குது, யூ கேன் செல்ஃப் சூத் யோர் செல்ஃப். ஸோ இந்த லிமரன்ஸ்லேயே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது. இது டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏர்ன்ட் செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்றத பில்ட் பண்ண விடும். ப்ளஸ் இந்த பார்டர்லைன் பிபிடி ட்ரேட்ஸ் உள்ளவங்க இவங்களும் லிமரன்ஸ் நிறைய எக்ஸிபிட் பண்ணலாம், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து க்ரானிக் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ரைட்? ஸோ அதனாலையும் அவங்க வந்து ஸ்குவீஸ் பண்ணுவாங்க மக்களை. அண்ட் தே கேன் ஆல்சோ பி எலிமெண்ட்ஸ் ஆஃப் லிமரன்ஸ் இன் தட். ஈவன் தோ இஃப் இப்போ பிபிடி இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த அபேண்ட்மெண்ட் இஷ்யூ இருக்கும், அவங்களுக்கு வந்து ஓகே வி ஆர் இன் லிமரன்ஸ்ன்னு தெரிஞ்சாலும் எங்கே நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுமோன்றதுக்காக தே வில் நாட் டேக் ஹெல்ப் ஆல்சோ. ஐயோ நமக்கு இத்தனோண்டே எனக்கு போகிறோம், எனக்கு தெரியுது அது பார்த்தா லைக் தட் இஸ் நாட் ஹெல்தின்னு, பட் தே வில் நாட் டேக் ஹெல்ப் ஆல்சோ. ஆர் அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு கூட அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ இது இல்லாமல் போயிடுமோ அப்படின்றது. Because the psychologist can potentially say this is not healthy for you, you need to cut off this relationship, right? அதுக்கும் அவங்க பயப்படுவாங்க, ரைட்? இருக்கு டெஃபினட்டா. Thank you so much. It was fun and very knowledgeable. I got to know a lot of things in this interview. Thank you so much, and thank you so much. Thank you.